ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வரிநில கத்திரிக்காவை அறுவடை பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்மளுடைய சம்பிரதாயம்னே சொல்லலாங்க. முதல்ல எடுத்த உடனே கத்திரிக்காய் தாங்க ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறேன் நான். ஏன்னா அது ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிட்டோம்னாவே டக்குன்னு அடுத்தடுத்த காய் நம்மளுக்கு வந்து அறுவடை வந்து சீக்கிரம் ஆகிடுதுங்க. இந்த கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேடி தேடி பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்குதுங்க. அதனால முதல்லையே கத்திரிக்காயை அறுவடை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாங்க. அதுக்கு வேண்டி முதல்ல நான் வந்து எப்பயுமே கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடுறதுங்க. ஏன்னா கத்திரிக்காய் அறுவடைய பார்க்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி கத்திரிக்காயை முதல்ல அறுவடை பண்ணிடுறதுங்க. கத்திரிக்காய் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா குடுத்துட்டு வருதுங்க இந்த ரகம். நோவு தாக்காத ரகங்க இந்த ரகம். இந்த கத்திரிக்காயில வந்து நம்ம எந்த டிஷ் செஞ்சாலுமே சூப்பரா இருக்குதுங்க. அந்த மாரி ரகங்க இந்த கத்திரிக்காய். அவ்வளோ அருமையான கத்திரிக்காய்ங்க இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய பத்தி நான் நெறைய பேசிட்டேங்க. கத்திரிக்காய் வளர்ப்பு வீடியோவும் போடுறேங்க. பராமரிக்கிறதையும் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு டிப்ஸும் சொல்லிட்டு தான் வரேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, எப்படி நீங்களும் அதில பயனடைறதுன்னு பாருங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க, பாருங்க. கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. அதில நீங்க வந்து எல்லா டீட்டெயிலுமே அதில குடுத்துருக்குறேங்க. பார்த்து நீங்க வந்து செக்ஷன் பண்ணிக்கலாங்க. விக்கிற விலைவாசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் இருந்தா தாங்க கொஞ்சம் தப்பிக்க முடியும். அவ்வளோ விலைவாசி ஏறி விட்டதுங்க. சூப்பரான கத்திரி ரகங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி. நல்லா கொத்து கொத்தா காய் வைக்கிற ரகங்க இந்த ரகம். இந்த வெயில்லயும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில கத்திரிக்காய விட இன்னும் சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. பூசணிக்காய் பாருங்க, என்ன அழகா பிஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க. கொஞ்சம் நான் பூச்சி கடிக்காத இருக்கட்டும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கவர ஒண்ணு சுத்தி விட்டுருக்குறேங்க. ஏன்னா, அந்த பூசணிக்காய்க்குன்னு ஒரு வண்டு வருங்க. அந்த வண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஓட்ட போட்டு போயிடுங்க. அதுக்கு வேண்டி ஒரு கவர சுத்தி வச்சிருக்கிறேங்க. வாங்க ஒரு பொடலங்காய் இருக்குதுங்க, அறுவடை பண்ணிக்கலாம். கொட்டை மட்டும் பாருங்க எப்படி முத்தி போய் கிடக்குது. குண்டு குண்டா, குண்டு குண்டா அழகா இருக்குதுங்க பொடலங்காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இளம் பேட்ச் கத்திரிக்காய் செடிங்க. சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க. வெள்ளப்பாகலாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. சூப்பரான வெள்ளப்பாகல். நல்லா செடி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, எவ்வளோ ஹெல்த்தா இருக்குது பாருங்க. நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்குதுங்க செடி. சீசன்ல காய் நம்ம விதைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது முக்கியமான ஒரு இதுதாங்க. சீசன்ல காய் விளைச்சோம்னா, கொஞ்சம் அறுவடை ஜாஸ்தி எடுக்கலாங்க. சீசன் தவறி விளைச்சோம் அதாவது விதை போட்டோம்னா, கொஞ்சம் கம்மியா அறுவடை வருங்க. அவ்வளோதானே தவிர, எல்லா சீசன்லயுமே எல்லா காயுமே வருதுங்க. அது மாடி தோட்டம் வச்சு நான் இப்ப எல்லா காயுமே இப்ப நட்டு நான் அறுவடை பண்ணிட்டு வர்றதுனால, நான் இத உங்களுக்கு சொல்றேங்க. ஒவ்வொருத்தரும் இன்னுமே வந்து இந்த சீசனுக்கு இத விதைக்கலாமா? அத விதைக்கலாமான்னு சொல்லி இன்னுமே கேட்டுட்டு தாங்க இருக்கீங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த விளக்கங்க. ஏன்னா எல்லா சீசன்லயுமே எல்லா காயுமே வருதுங்க. என்ன ஒண்ணு நம்மளுக்கு ஆடிப்பட்டத்தினுடைய அறுவடை மத்த சீசன்ல கொஞ்சம் கம்மியா வருதுங்க. அவ்வளோதான் அதுக்கு வித்தியாசங்க. வெள்ளப்பாகெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீசனே கிடையாதுங்க. சூப்பரா குடுக்குறாங்கங்க. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய தரை தோட்டத்தில அழகா பாவக்காய் செடி சூப்பரா வளர்ந்து பிஞ்சும் போட்டுருச்சுங்க. உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல கவர் பண்ணி உங்களுக்கு அதையும் காட்டுறேங்க. அந்த மாரி சீசன் வந்து எந்த காய்க்குமே இல்லைங்க என்னுடைய மாடி தோட்டத்தில. பீர்க்கங்காவும் குடுக்குதுங்க, பொடலங்காவும் குடுக்குது, கொத்தவரங்காயும் வருதுங்க. வராத காய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசணிக்காய், சொரக்கா கூட அறுவடை பண்ணிட்டேங்க. பூசணிக்காய் ஒண்ணு தாங்க நான் இன்னும் இந்த ஏப்ரல், மேக்கு நான் ட்ரை பண்ணல. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா எல்லா நாட்டு வகை காய்கறிகளையுமே நம்ப வந்து போடலாங்க. அறுவடையும் எடுக்க முடியுங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு அளவா தானங்க அறுவடை பண்ண போறோம். அதனால சூப்பரா வந்து குடுத்துருதுங்க. பிஞ்சு பாருங்க இன்னுமே போட்டுட்டு வருது பாருங்க. நெறைய பிஞ்சுங்க இந்த வெள்ளப்பகல் பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு காய்க்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஒரு 4 பேக் போட்டுக்கினீங்கன்னா, உங்களுக்கு வந்து காய் போதும் போதும்ன்ற அளவுக்கு வைக்குங்க. அந்த அளவுக்கு வெள்ளப்பாகலினுடைய அதாவது குடுக்குற தன்மை அதிகங்க. பாவக்காய் குடுக்குறது அதிகங்க இது. விளைச்சல். பாவக்காயில வந்து நீங்க வெள்ளப்பாகல் அதிகமா ட்ரை பண்ணலாங்க. அது நல்லா உங்களுக்கு காய் வந்து அதிகமா குடுக்கக்கூடிய ரகங்க அது. பீர்க்கங்கா பாருங்க என்ன அழகா தொங்கிட்டு இருக்கு. கொடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, அருமையா ஏறிட்டு இருக்குதுங்க. வாங்க பீர்க்கங்காவும் அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரான பீர்க்கங்கா. நல்லா இது ஒண்ணே பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு வருங்க. அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க. பீர்க்கங்காலாம் இந்த முறை அழகா அறுவடை பண்ணி பண்ணி நானு சூப்பரா எடுக்கிறேங்க. அதாவது முதல்ல எனக்கு அந்த பாலினேஷன் பண்றது எப்படின்றது கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் பீர்க்கங்காலாம் கொஞ்சம் தடுமாட்டம் இருந்ததுங்க. அதாவது அதுவா பாலினேஷன் ஆயி காய் வச்சா தாங்க எனக்கு காய். ஹேண்ட் பாலினேஷன்லாம் நான் பண்ண மாட்டேங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்றேன்னா, பீர்க்கங்காய்க்கு, பொடலங்காய்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பாலினேஷன் கட்டாயம் பண்ணிடுறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா,
நிறைய காய் என்னால் அறுவடை பண்ண முடியுதுங்க. இதை வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியாதுங்க. இப்படி நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்க கற்றுக்க தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரிய வருதுங்க. உங்களுக்கு நான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கும் இது போய் சேரட்டும்னு சொல்றதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தையும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வரேங்க. லாங் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா வெள்ளை லாங் பீன்ஸ் அதிகமாக கொடுக்குதுங்க. செடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் 2 செடி இருக்குதுங்க. 15க்கு 15 பேக் சைஸு நல்லா குடுக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. டெய்லி இதில வேற தண்ணி விடும்போது பறிச்சு சாப்பிட்டுர்றாங்க. அது போக அறுவடைக்கு வருதுங்க. அருமையான வெள்ள லாங் பீன்ஸுங்க. வெள்ள லாங் பீன்ஸா இருக்கட்டும், சிகப்பு லாங் பீன்ஸா இருக்கட்டும், பச்சை லாங் பீன்ஸா இருக்கட்டும். லாங் பீன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு 6, 7 வெரைட்டி வச்சிருக்கிறேங்க. அந்த மாரி ஒவ்வொரு வெரைட்டிலயுமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 வகை இருக்குதுங்க. அந்த அளவுக்கு கேட்லாக்ல இருக்குதுங்க. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி கத்திரிக்காயும் அறுவடை பண்ணிக்கலாம். இதுவும் அப்படிதாங்க. நல்லா வந்து சூப்பரா குடுத்துட்டு வர்றாங்க. இந்த பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம் இத. வெங்கரி ரகமுன்னு சொல்லலாம். அந்த மாரி இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, பேர் வித்தியாச வித்தியாசமா வந்துட்டே இருக்குதுங்க. அவ்வளோ அருமையான கத்திரிக்காய். லிக்விட் தண்ணி மட்டும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களால வந்து தொடர்ந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ண முடியுங்க. இது ஒண்ணு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வர்றதுங்க. எனக்கு பூ நிக்க மாட்டேன்துங்க, பூ உதிருது அப்படின்றதுக்கெல்லாம் அதுவும் ஒரு காரணங்க. 2வது பார்த்தீங்கன்னா, வெயில்ல நேரடி வெயில்ல வந்து வச்சீங்கனாலும் உங்களுக்கு பூ உதிர்வு பிரச்சனை வருங்க. இப்ப அந்த லிக்விட் தண்ணி குடுக்கும்போது எனக்கு வந்து அந்த பூ உதிர்வு பிரச்சனை வரதில்லைங்க. அதாவது வெயில்ல தான் நானும் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வரல. இப்ப சில இடங்கள்லாம் வெயில் கொஞ்சம் ஓவரா காயுதுன்றதுனால, கொஞ்சம் நீங்க வந்து அந்த மாரி இருக்கும்போது நிழல் சேரால வச்சுக்கோங்க கொஞ்சம். செரிப்பழம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. செரிப்பழம் கூட பார்த்தீங்கன்னா, விதை நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணும்னா நீங்க வாங்கி விதை போட்டு வளர்த்திக்கலாங்க. சூப்பரா குடுக்குறாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துலருந்தே நம்மளுக்கு காய் வர ஆரம்பிச்சுருங்க. நான் இப்ப ஒரு விதை போட்டு என்னுடைய ரோஸ் செடில இப்ப வளர்ந்துட்டு வருதுங்க. அழகா வளர்ந்துட்டு வருதுங்க. இப்ப நான் இருக்கட்டும் அது இன்னொரு செடி வளர்த்தலாம்னு சொல்லிட்டு, இப்ப நான் அத வளர்த்திட்டு வரேங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு லாங் பீன்ஸ் பாருங்க. என்ன அழகா தொங்கிட்டு இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க காய். ஆனா இதனுடைய டேஸ்ட்டு உண்மையிலேயே வேற லெவலுங்க. நான் இந்த முறை ஆடிப்பட்டத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு 10 பேக் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. சிகப்பு லாங் பீன்ஸ் மட்டுமே. அந்த அளவுக்கு பேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்ப வந்து மண்ணு வந்து ரெடி பண்ணி ஒரு 30 பேக் தயாரா வச்சிருக்கிறேங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காய் குடுத்துட்டு இருக்குதுங்க செடிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அறுவடை ஆகும்போது, அதையும் வந்து நான் புது மண்ணோட மிக்ஸ் பண்ணி, அதிலயும் நான் வந்து செடிங்க தாங்க போட போறேன். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த முறை ஏப்ரல், மேக்கு என்னுடைய கார்டன்ல வந்து ரெஸ்ட்டே இல்லாத போயிட்டுருக்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாரி எதனா இருக்கிறதா இருந்தா, நீங்க வந்து வார வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, ER கார்டன் அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைவ் வருவேங்க. நீங்க வந்து டவுட்டா இருந்தா நீங்க கேட்கலாங்க. ஏன்னா, நீங்க கேட்கும்போது நான் உங்களுக்கு வந்து நேரடியாவே உங்களுக்கு வந்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறோங்க. அதனால ம் பா அதாவது நம்மளுக்கு சொல்றத விட கண்ல பார்த்து நம்ம டவுட்க்கு கிளியர் பண்ணி விட்டோம்னா, உங்களுக்கும் கொஞ்சம் சீக்கிரமா நல்லா புரியுங்க. அதுக்கு வேண்டி வியாழக்கிழமை 5:30 மணி வாக்குல கார்டன்ல வந்து நான் லைவ் வருவேங்க. வேணுன்றவங்க வந்து பாருங்க. வாரம் வியாழக்கிழமை அந்த சேனல்ல நான் வருவேங்க. 5:30 மணிக்குங்க லைவ். ஏன்னா, நான் கொஞ்சம் அந்த மாலை நேரத்தில கொஞ்சம் பராமரிப்பேங்க செடிங்கள. பராமரிக்கிறத நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுவேன். அதனால நீங்களும் பார்த்துக்கலாம். அதுக்கு வேண்டி சொல்றேங்க இது. சூப்பரா அந்த லாங் பென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அருமையா இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சன்னா தால் வந்து கிரேவி செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்குதுங்க. அந்த மாரி செஞ்சு சப்பாத்தியோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்குதுங்க அந்த டேஸ்ட். நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. இந்த சிகப்பு லாங் பீன்ஸ பொறுத்தவரைக்கும் சன்னா தால் சூப்பரா செய்யலாங்க. நல்லாருக்கும். நல்லா எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்க. ஒரு முழத்துக்கு மேலேயே இருக்குதுங்க. நம்ப எந்த அளவுக்கு ருஜுவு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காயினுடைய அந்த ஃப்ரெஷ்னஸும் இருக்குங்க, ஹெல்த்தும் நல்லா இருக்குங்க. பார்க்கறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரிங்க. இந்த மாரி நான் வந்து மாடி தோட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறைய ஐடியாஸ் வச்சிருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே, உங்களாலயும் அந்த மாரி வந்து உங்களுடைய மாடி தோட்டத்தில பண்ண முடியுங்க. அதனால வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. டவுட்டு கேட்கறது எல்லா டவுட்டுக்குமே உங்களுக்கு வந்து வீடியோவிலேயே பதில் வந்துருங்க. நீங்க வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு அந்த டவுட்ட கிளியர் பண்ணிடலாங்க. பண்ணிட்டு இருப்பேங்க. அதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு வந்து வீடியோவ ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்றதா இருக்குதுங்க. ஏன்னா, நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் அந்த வீடியோவிலேயே இருக்குங்க. பாலக்கீரைய பத்தி நான் சொல்லவே வேண்டியதில்லைங்க. நெறைய பேருக்கு என்னுடைய பாலக்கீரை எப்படி இருக்கு அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம்ன்ற மாரி தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா,
என்னுடைய கார்டன்ல பாலக்கீரை ஒரு பெரிய அங்கங்க. இப்போ ஒரு கொஞ்சம் தாங்க அறுவடை பண்ணேன். இன்னொரு பேக்கரியும் நெறைய வளர்ந்துருக்குதுங்க. அதனால அதில கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலான்ட்டு அறுவடை பண்றேங்க. அதாவது மழை காலத்தில வந்து கீரை வளர்க்கறது நெறைய பூச்சி சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில நம்ம விதைச்சோம்னா, கீரையினுடைய தப்பமும் சரி, வளர்ச்சியும் சரி சூப்பரா இருக்குங்க. அந்த பூச்சிய மட்டும் நம்ம வந்து கீரையில வந்து நல்லா பார்த்து மெயின்டெயின் பண்ணி பண்ணிட்டோம்னா, அழகா கீரைய வந்து ஃப்ரெஷ்ஷா அறுவடை பண்ணிக்கலாங்க. நான் அப்படிதாங்க பண்றது. அந்த மழை காலத்தில தாங்க அதிகமா நான் கீரை போடுவேன். ஏன்னா, அந்த நேரத்தில தாங்க கீரை அப்படியே தள 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 தளன்னு சூப்பரா வளருங்க. அது பார்க்கறதுக்கும் சரி, நம்மளுக்கு சாப்பிடறதுக்கும் அவ்வளோ ஒரு இதுங்க. நான் அதிகமா பாலக்கீரைல வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை பன்னீர் தாங்க அதிகமா செய்வேன். பாலக்கீரை சிக்கன் கிரேவி செய்வேன். இதுக்கு தாங்க அதிகமா இந்த பாலக்கீரைய நான் வச்சு வளர்த்திட்டு வரேன். சூப்பரா இருக்குது பாருங்க கீரை. உண்மையிலே எனக்கு இந்த கீரை என்னுடைய மாடி தோட்டத்தில விளைய ஆரம்பிச்ச பின்னாடி தாங்க நான் அதிகமா சாப்பிட்டு பழகுனதே. நெறைய காய்கள் வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில விளைஞ்ச பின்னாடி தான் நான் அதிகமா சாப்பிட்டு பழகியிருக்கிறேங்க. காய்களே அதிகமா சாப்பிட்டு பழகுனது மாடி தோட்டம் வச்ச பின்னாடி தாங்க. இத நான் வந்து உண்மையா ஓப்பனா ஒத்துக்குவேங்க. ஏன்னா நான் வந்து அதிகமா காயெல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டேங்க. ஆனா இப்ப வந்து காய தவிர வேற எதுவும் சாப்பிடுறதில்ல அப்படின்ற மாரி தாங்க ஆயிப்போச்சு. ஏன்னா நம்ப நான்வெஜ் அதிகமா சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டதுனால, காய்கள் பக்கம் போணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. இப்ப வந்து நாமளே விளையறதுனால, எல்லாத்துலயுமே காய்கள கலந்து சமைக்கும்போது, காயும் உள்ள போயிடுதுங்க. நான்வெஜ்ஜும் சாப்பிடுறோம். அந்த மாரி கலந்து சாப்பிட்டு வர வாய்ப்பு இப்ப கிடைக்குதுங்க எனக்கு. கொத்தவரங்காலாம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. நரம்பு மண்டலத்துக்குலாம் அதிகமா இந்த கொத்தவரங்காய நம்ம எடுத்துக்கணுங்க. நரம்பு தளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. வராத தடுக்கிறதுக்கு. நரம்பு சம்மந்த பிரச்சனைக்கு கொத்தவரங்காவ அழகா எடுத்துக்கலாங்க. இந்த இளமை தோற்றத்த கொஞ்சம் அப்படியே மெயின்டெயின் பண்ணலாங்க. பீட்ரூட் லீஃபையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் நெறைய பயன்படுத்தி சமையலுக்கு யூஸ் பண்றேன். நல்ல ரிசல்ட்டுங்க. ரத்தத்த இன்கிரீஸ் பண்றதுக்கு நமக்கு லீஃபே போதுங்க. பீட்ரூட்டு சாப்பிட்டு தான் அது ரத்தத்த இன்கிரீஸ் பண்ணணுன்றது கிடையாதுங்க. லீஃப்புமே நம்மளுக்கு அதுல யூஸ் ஆகுதுங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பீட்ரூட் கீரை அவ்வளோ ஒரு புடிச்சமான கீரைங்க. பீட்ரூட்டும் சரி, பீட்ரூட் இலையும் சரிங்க. பருப்பு தோசையில போட்டு அவ்வளோ அழகா நான் வந்து அத சாப்பிடுவேங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, தரையில வந்து வெள்ளப்பாகல் வந்து பழம் இருக்குதுங்க. அத பறிச்சுக்கலாம். விதைக்குனே வந்து இந்த மாரி விட்டு எடுத்துக்கிறதுங்க. தரையில அதுக்கே நான் வந்து இந்த வெள்ளப்பாகல் வந்து பார்த்தீங்கன்னா, ம நட்டு வச்சுருவேங்க. ஏன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விதைக்கு அதிகமா எடுத்துக்கலாங்க. மாடியில இருக்கிற வெள்ளப்பாகல் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ரெடி பண்ணிக்கலான்றதுக்கு வேண்டி, நான் வந்து நல்லா பழம் ஆகறதுக்கு வேண்டி தரையில வந்து இந்த வெள்ளப்பாகல போட்டு விட்டுருவேங்க. அதாவது திராட்சை கொடியில வந்து போட்டு விட்டுருவோங்க. அது கொடியிலேயே அழகா பாருங்க, எவ்வளோ சூப்பரா பழம் பாருங்க ரெடியா இருக்குது பாருங்க. விதைக்கு இது மாரி நல்லா திரட்சியான விதை தாங்க நான் எடுத்து வைக்கிறேன். அதையுமே உங்களுக்கு வீடியோல நான் காட்டிட்டு தாங்க நான் வந்து விதைய சேகரிக்கிறேனே. கத்திரிக்காவும் அப்படிதாங்க. நல்லா பழம் பழுத்த பின்னாடி தாங்க எல்லா விதையுமே சேகரிச்சு வைக்கிறேன். முளைப்பு திறனுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க அழகா வந்து தாய் விதை வந்து சூப்பரா இருந்தா மட்டும் தாங்க காய் நல்லா வைக்கும். அதையுமே நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்ற வார்த்தைங்க அது. ஏன்னா, அந்த ரகம் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த முளைப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான கத்திரிக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் விளைஞ்சிருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பாகல், ஒரு பீக்கங்கா, சிகப்பு லாங் பீன்ஸு, வெள்ள லாங் பீன்ஸு, கொத்தவரங்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய இருக்குதுங்க. செர்ரி பழமும் ஒரு 3 பழம் இருக்குதுங்க. பொடலங்கா 1 இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய அழகா நம்மளுக்கு ஒரு வேளைக்கு ஒரு காய் சூப்பரா எங்களுக்கு வந்து சரியா போயிடுதுங்க. அந்த அளவுக்கு காய் எங்களுக்கு போதுமான காயாவும் ஆயிடுதுங்க. அதுக்கு மேலேயாவும் ஆவுதுங்க. பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய இருக்குதுங்க. பீட்ரூட் லீஃபும் சேர்த்து கலந்து பறிச்சிருக்கிறேங்க. அருமையான ஒரு அறுவடைங்க இது. அற்புதமான அறுவடைங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாழக்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.